என்னம்மா உங்க அப்பா எங்க? ஏண்டி அவர் கேட்கறது காரணம் இல்ல ஒப்பங்கடி. என்னம்மா இது? உங்க அப்பா வந்திருக்காரேன்னு ஆசையா டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வந்தேன், அதுக்குள்ள போயிட்டாரா? எங்கம்மா உங்க அப்பா? போடா போடானா, நீயாவது போய் டிஃபன் சாப்பிடுமா? அடுத்த வேலை சொத்துக்கு அக்கா மாமா கையை எதிர்பார்க்கிற ஒரு வெட்டி பையனுக்காக செத்த அப்பனையே தூக்கி எறிஞ்சு பேசிட்டல. வரேம்மா. மிஸ்டர் கிருஷ்ணன், அடுத்த வேலை சோத்துக்கு அக்கா மாமா கையை எதிர்பார்க்கிற உங்களுக்கு ஏன் இவ்வளவு ரோஷம்? வேலை வெட்டி இல்லாத ஒரு வெட்டித்தனமான ஆம்பளைக்கு கழுத்தை நீட்டின பொம்பளைனா அல்வாக்கும் பஜ்ஜிக்கும் ஆசைப்பட்டா முடியுமா? அதான் தட்டி விட்டேன். நீங்க ஒரு உண்மையான ஆம்பளையா இருந்தா சுயமா உழைச்சு சம்பாதிச்சு உங்க பொண்டாட்டிக்கு ஒரு இட்லி, ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்துட்டு ஊர்வாயை அடைச்சிட்டு அப்புறமா என்கிட்ட வந்து பேசுங்க. அது வரைக்கும் இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். குட் பை. மாமாவோட பேர் இல்லக்கா. என்னடா விஷயம்? இல்லக்காடு இந்தாக்கா போ. உன் தம்பி முதல்ல மாடு மாதிரி உழைச்சு சம்பாதிச்ச காசு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. எது கிடையாது நீ எனக்கு அண்ணன் தாண்டா. அதை கொஞ்சம் மரியாதையா சொல்லக்கூடாதா? வயசுல பெரியவனாச்சே. சேர்ந்து நில்லுமா, அடிச்சிட போறான். ஆசீர்வாதம் பண்ணு. இருக்க சுமங்கலி பவா. இந்த கணி இது எங்க அக்கா இருக்கிற இடம். இங்க ஒரு ஈரம் கூட பசியோட இருக்கக்கூடாது. அது எங்களுக்கு அவமானம். ரோட்டோட ஒரு வழிப்பக்கம் போனானா அங்க ஒரு நாய் ஊழையிட்டான். அதுக்கு பசின்னு அவன் தெரிஞ்சுதான் உடனே 2 புற பிசைர் வாங்கி போட்டானா. அந்த நாய் மேல அவனுக்கு காதலா பாசமா அன்பா கிடையாது, ஒரு பச்சாதாபம், அவ்வளவுதான். அது மாதிரி நானும் பசியோடு இருக்கிற நாய்க்கு மசால் தோசை வாங்கி போட்டேன், அவ்வளவுதான். என்னம்மா, இன்னைக்கு நான் சமைக்கலான்னு இருக்கேன். இது உன் வீடுமா. அன்னைக்கு நான் சமைக்க முடியாது, உங்க வீட்டுக்கு நான் சமையல்காரி இல்லைன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொல்றேன். என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நினைக்க மாட்டேன். சொல்லுங்க. நீ ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு புத்தி வளரலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் பேசுனா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஐயோ, நான் சொல்லமா, நீ போய் சமைச்சுக்க. அக்கா தம்பி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆக வேண்டிய பொண்ணு இங்க யார் வீட்டு அடிப்படையிலயோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. தலை விதி. இந்த வீட்டுல எப்படி அரிசி போட்டு தண்ணி ஊத்துவீங்களா இல்ல தண்ணி ஊத்திட்டு அரிசி போடுவீங்களா? அதுக்கு முன்னாடி நாங்க ஸ்டவ் பத்த வைப்போம். அக்கா சாப்பாடு ரெடியா? ரெடிப்பா. நந்தினி, நீ போடுறியாமா? அக்கா
நீ சாப்பாடு போட்டா போடு, இல்லன்னு வேணாம். நானும் யாருக்கும் சாப்பாடு போட தயாரா இல்ல. யூ யூ யூ. ஆமா, ஐ ஐ ஐ ஐ படிங். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துக்கா. போதும். அக்கா, இன்னைக்கு சாப்பாடு பிரமாதக்கா. அதுவும் உன் கையால சமைச்சு உன் கையால சாப்பிட திருப்தி இருக்க. அது எந்த கலந்து சமைச்சாலும் வரவே வராது. அக்கா, சாம்பார் இருக்கே, சாம்பார். அமிர்தக்கா. அக்கா, பொரியல். ஐயோ, பஞ்சாமிர்தம். உண்மையாவா பொரியல் பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கு? ஆமாக்கா. ஏமா, நீ பொரியல்ல உப்பு போட்டியா இல்ல சர்க்கரை போட்டியா? இன்னைக்கு யார் சமைச்சாங்க? டேய், உங்க ஆட்டத்துக்கு நான் வரலடா. உன் பொண்டாட்டியாச்சு நீயாச்சு. உன் பொண்டாட்டி தான் சமைச்சா ஆள விடு. நான் நினைச்சேன் சாப்பாடு கன்றாவே இருந்தோடனே ஏதோ ஒரு கத்துக்குட்டா சமைச்சுக்க நினைச்சேன். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே எந்த கல்வியும் வந்து ஒட்டிக்க வேணாம். பெரிய கலெக்டர் உத்தியோகத்துக்கு போறதா எந்த குழந்தையும் யாரும் நினைச்சுக்க வேண்டாம். கிருஷ்ணா, ஒட்டிக்க வராடா, ஒட்ட விடாதே. உள்ள பொண்ணு வெளியே வந்து தொலைய மாட்டேங்குது. இன்னைக்கு நான் தான் சமைச்சேன். அதுக்காக இந்த அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் மலர ஆரம்பிச்சுட்டதா யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். பசியோட இருந்த நாய்க்கு பொற பிஸ்கெட் வாங்கி போட்டாராமே யாரோ வழிபோக்கன். அந்த வழிபோக்கனுக்கு நன்றி விசுவாசத்தோட நாய் வாலாட்டுச்சு. அவ்வளவுதான். எந்த கன்றாவி ஹோட்டல்ல வாங்கினாங்களோ மசால் தோசை வெளியே வந்து தொலைய மாட்டேங்குது.